Hey friends, எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வாங்க. நாங்களும் நானும் விளையாட வரேன். நானும் வரேன். சரி, இப்ப எதுக்காக சும்மா நிக்கிறோம்? வாங்க ஆரம்பிப்போம். முதல் பால்ல டோலுக்கு சுட்கி ஸ்பின் பால்ல போட போறா. டோலு முதல்ல பயந்தா, அப்புறம் பேட்டால அடிச்சான். பீம் பாலு காலியா மூணு பேரும் பால் பின்னாடி ஓடுறாங்க. கேட்ச் அவுட். கோவமா காலியா பால் போட போறான். பீம் பேட்டிங்க்கு தயாரா இருக்கான். எங்க பால் இப்ப பேட்டிங் பண்ண போறது மாவீரன் ராஜு. இந்த பால நீங்க பசங்களே கிடையாது, ஆபத்துகள். எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இங்கிருந்து போங்க. ராஜு தன்னோட திறமையை இப்ப காளியா கிட்ட காட்ட போறான். மறுபடியும் ஆகாயத்துல பறக்குது, இப்ப கேம்ப் கிட்ட போகுது. என்ன குட்டி பசங்களா, உங்களுக்கு பால் திரும்ப வேணுமா? எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். பால் என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். அவன் கையில அந்த பால் இல்ல, அவன் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது இருக்கட்டும், அந்த பொம்மைய பாருங்களே, அது என்னமோ வித்தியாசமா இருக்குல்ல? அத பாக்குறதுக்கு சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரியே இருக்கு. ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏன்னா அதோட மூக்கு கூர்மையா இல்ல, ரவுண்டா இருக்கு. பீம், அங்க பாரு, அதோட மூக்க பாரு. இல்ல, இதெல்லாம் அநியாயம். எதுக்காக கத்துறீங்க? வேணும்னா நீங்களும் தாராளமா எங்க கூட வந்து கிரிக்கெட் விளையாடுங்க. ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அதை கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளிய போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒன்னு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. நாங்க டோலக் போர்ல
வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ண பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா கருப்பு ராணி, அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? இந்த பீம் சுட்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. அங்க பாருங்க, அந்த கதவு மறுபடியும் திறந்திருக்கு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட சந்தா மாமா, நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். ரொம்ப நேரம் ஆகுதே, இன்னும் சந்திரனை காணவே காணமே. என்ன இது ரொம்ப நேரம் ஆகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்.
அவங்க கதையை முடிச்சிடலாம்.